ஒரே ஒரு பிளாஸ்டிக் அட்டை ஒருத்தரை எப்படி பணக்காரராக்குத, அதே அட்டை இன்னொருத்தரை எப்படி மீள முடியாத கடனுக்குள்ள தள்ளுது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இது ரொம்ப ஆச்சரியமான ஒரு முரண்பாடு இல்லையா? நிச்சயமா. பார்க்க போனா அது வெறும் ஒரு கருவிதான். ஆனா அதை யூஸ் பண்றவங்கள பொறுத்து ரிசல்ட் அப்படியே நேர் எதிரா இருக்கு. ஆமா, நிறைய நேரம் நாம அந்த கார்டை தான் குறை சொல்றோம். ஆனா ஆக்சுவலா பிரச்சனை கார்டுல இல்ல, நம்ம மூளையில தான் இருக்கு. எக்ஸாக்ட்லி. இதத்தான் நடத்தை பொருளியல், அதாவது பிஹேவியரல் எக்கனாமிக்ஸ்ல ரொம்ப தெளிவா விளக்குறாங்க. கரெக்ட். இன்னைக்கு நம்ம ஆழமான அலசல்ல நாம எடுத்திருக்க சோர்ஸ் பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு சைக்காலஜி எக்ஸ்பிளைன்ட் அப்படிங்கிற ஒரு சிறப்பான மெட்டீரியல். ஆமா, இந்த சோர்ஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, கிரெடிட் கார்டுங்கிறது வெறும் ஒரு ஃபைனான்சியல் டூல் கிடையாது. அது மனித உளவியல, அதாவது நம்ம சைக்காலஜிய ரொம்ப துல்லியமா கணக்கு போட்டு உருவாக்கப்பட்ட ஒரு சிஸ்டம் அப்படின்னு அப்பட்டமா உடைச்சு காட்டுறாங்க. உண்மைதான். இந்த ஆழமான அலசலோட நோக்கமும் அதுதான். இந்த பிளாஸ்டிக் அட்டையின் பின்னணியில இயங்குற ஃபைனான்சியல் ஆர்கிடெக்சர் என்ன, பேங்க்ஸ் எப்படி நம்ம மூளையோட பலவீனங்களை தங்களுக்கு சாதகமா பயன்படுத்துறாங்க அப்படிங்கறத நம்ம இன்னைக்கு டீகோட் பண்ண போறோம். கண்டிப்பா. எல்லாவற்றுக்கும் மேல இந்த விளையாட்டோட விதிகளை புரிஞ்சுக்கிட்டு பணக்காரங்க எப்படி இத தங்களுக்கு சாதகமா மாத்துறாங்க அப்படிங்கறதையும் நம்ம பார்க்க போறோம். ஆமா, அது ரொம்ப முக்கியம். நம்ம சோர்ஸ்ல த சைக்காலஜி ஆஃப் மணி அப்படிங்கிற புகழ்பெற்ற புத்தகத்துல இருந்து ஒரு அருமையான வரியை கோட் பண்ணியிருக்காங்க. அதாவது, பண விஷயத்துல வெற்றி அப்படிங்கிறது உங்களுக்கு எவ்வளவு தெரிஞ்சிருக்கு அப்படிங்கறதுல இல்ல, பணத்தை நீங்க எப்படி கையாள்றீங்க அப்படிங்கறதுல தான் இருக்கு. வாவ், அது ரொம்ப ஆழமான ஒரு பார்வை. அந்த புத்தகத்துல கூட இத ஒரு சாஃப்ட் ஸ்கில் அப்படின்னு தான் சொல்றாங்க. பணம் சம்பாதிக்கிறது ஒரு சயின்ஸ் ஃபார்முலா கிடையாது. அது உங்க நடத்தைய, உங்க மனநிலைய சார்ந்த ஒரு கலை. நீங்க எவ்ளோ புத்திசாலி அப்படிங்கறத விட எந்த அளவுக்கு உங்க எமோஷன்ஸ கண்ட்ரோல் பண்ணி பணத்தை ஹேண்டில் பண்றீங்க அப்படிங்கறத இங்க முக்கியம். கரெக்ட். அதனாலதான் ஒரே கார்டை வச்சுக்கிட்டு ஒருத்தர் புத்திசாலித்தனமா வெல்த் கிரியேட் பண்றாரு, இன்னொருத்தர் கடன்ல சிக்கிக்கிறாரு. சரி, இந்த சைக்காலஜியை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல அந்த பிளாஸ்டிக் அட்டை உருவாக்குற ஒரு மாயைய பத்தி பேசி ஆகணும். அதாவது அந்த இல்யூஷன் பத்தி சொல்றீங்க, கரெக்டா? ஆமா. இப்போ நம்ம எல்லாருக்குமே கிரெடிட் கார்டுனா என்ன, டியூ டேட்னா என்னன்னு தெரியும். ஆனா பாக்கெட்ல ஒரு கார்டு இருக்கும்போது நமக்கே தெரியாம ஒரு மிகப்பெரிய சைக்காலஜிக்கல் சேஞ்ச் நடக்குது. எப்படின்னு கொஞ்சம் தெளிவா சொல்லுங்களேன். இப்போ நம்ம கிட்ட 1 லட்சம் ரூபாய் லிமிட் உள்ள கார்டு இருந்தா ஏதோ நம்ம சொந்த பணமே 1 லட்சம் ரூபாய் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துருது. நாமே நம்ம எறியாம ஒரு மிதப்பு நிலைக்கு போயிடுறோம். இது ஆக்சுவலா எப்படி நடக்குது? இது ரொம்ப சுவாரஸ்யமான கேள்வி. ஏன்னா பேங்க்ஸ் பண்றது வெறும் கடன் கொடுக்கிற பிசினஸ் மட்டும் கிடையாது. அவங்க நம்ம பொருளை வாங்குறதையும் அதுக்கான பணத்தை செலுத்துறதையும் தனித்தனியா பிரிக்கிறாங்க. ஓ, அதாவது டீகப்ளிங் அப்படின்னு சொல்லுவாங்களே, அதானா? ஆமா, எக்ஸாக்ட்லி. இது நீங்க கொஞ்சம் ஆழமா பாத்தீங்கன்னா, கிரெடிட் கார்டு சிஸ்டம் என்ன பண்ணுதுன்னா, நாம செலவு செய்யற அந்த நொடியில பணத்தை இழக்கிறோம் அப்படிங்கிற உணர்வை தள்ளி போடுது. ஓஹோ. நீங்க ஒரு பொருளை வாங்கும்போது உங்களுக்கு கிடைக்கிற அந்த சந்தோஷத்தை, அதாவது இந்த டோபமைன் ஹிட்ட மட்டும்தான் நீங்க அனுபவிக்கிறீங்க. அதுக்கான பணத்தை கட்ட வேண்டிய பொறுப்பை எதிர்காலத்துல உள்ள உங்ககிட்டயே தள்ளி விட்டுடுறீங்க. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, இது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. நான் இந்த ஆங்கிள் யோசிக்கவே இல்ல. நிறைய பேர் இப்படி யோசிக்கிறது இல்ல. ஆமா, நான் ஒரு பொருளை வாங்கும்போது அந்த பொருளுக்கான பணத்தை நான் கொடுக்கல, பேங்க் கொடுக்குது. நான் வாங்கின அந்த சந்தோஷத்துல மட்டும் திளைக்கிறேன். ஆனா இதெல்லாம் சரி, பேங்க்ஸ்க்கு இதுல என்ன லாபம்? லாபம் இல்லாம அவங்க இத பண்ண மாட்டாங்களே. அதுதான் என்னோட கேள்வியும். வட்டி இல்லாம 45 நாள் நமக்கு கடன் கொடுக்கறாங்க. கூடவே ரிவார்ட் பாயிண்ட்ஸ், கேஷ்பேக், ஃப்ரீ ஏர்போர்ட் லான்ச் சலுகைகள் அள்ளி கொடுக்கறாங்க. நான் கரெக்டான தேதியில பில் கட்டிட்டா எனக்கு வட்டியே இல்ல. அப்புறம் எப்படி அவங்க சம்பாதிக்கிறாங்க? உங்களுக்கு என்ன தோணுது? எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. ஒருவேளை கடைகள்ல நாம தேய்க்கிற கார்டுகளுக்கு அந்த கடைக்காரர்களிடமிருந்து வாங்குற மர்ச்சன்ட் பீஸ் தான் அவங்களோட உண்மையான வருமானமா? மிக சரியான கணிப்பு. நீங்க தொட்டிருக்க இந்த புள்ளி தான் கிரெடிட் கார்டு பிசினஸோட அச்சாணி. பலரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, பேங்க்ஸ் வட்டி மூலமா மட்டும்தான் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு. பொதுவா அப்படிதானே நினைப்போம். ஆனா நீங்க ஒரு கடையில கார்டை ஸ்வைப் செய்யற ஒவ்வொரு முறையும் அந்த கடைக்காரர்கிட்ட இருந்து பேங்க் 1% முதல் 3% வரை மர்ச்சன்ட் டிஸ்கவுண்ட் ரேட், அதாவது எம்டிஆர் அப்படின்னு ஒன்னு எடுத்துக்கிறாங்க. ஓ, எம்டிஆர். ஆமா, இதுதான் பேங்க்ஸ்க்கு நிரந்தரமான மிகப்பெரிய வருமானம். கொஞ்சம் பொறுங்க, இது எனக்கு ரொம்ப பெரிய ஆச்சரியத்தை தருது. அப்படின்றால் கடைக்காரர் அந்த 2% கமிஷனை தம் சொந்த பாக்கெட்ல இருந்தா கொடுப்பாரு? கண்டிப்பா மாட்டாருல்ல? கண்டிப்பா மாட்டாரு. அவர் அந்த தொகையை தான் விக்கிற பொருளோட விலையில, அதாவது எம்ஆர்பியில சேர்த்தே தானே வச்சிருப்பாரு, அப்படிதானே? 100% உண்மை. அவர் அத பொருளோட விலையில தான் அட்ஜஸ்ட் பண்ணுவாரு. அப்படி பார்த்தா
நான் கார்டை பயன்படுத்தி ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வாங்குற மாதிரி தோணினாலும் உண்மையில அந்த கடையில ரொக்கமா, அதாவது கேஷ் கொடுத்து பொருள் வாங்குற ஒரு சாமானியன் அந்த பொருளுக்கு அதிக விலை கொடுத்து மறைமுகமா என்னோட ரிவார்ட் பாயிண்ட்ஸ்க்கான செலவை தன் தலையில சுமக்கிறான். அப்படிதானே அர்த்தம்? ஆமா, கரெக்ட். அதாவது கேஷ் பையர்ஸ் ஆர் சப்சிடைசிங் த கிரெடிட் கார்டு பையர்ஸ். சரியா, ரொம்ப சரியா புடிச்சிங்க. சிஸ்டம் அப்படிதான் டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. இந்த சிஸ்டத்துக்கு வெளியில இருக்கிறவங்க உள்ள இருக்கிறவங்களுக்கு மறைமுகமா செலவு செய்யறாங்க. வாவ், இது ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. அதனாலதான் இந்த கார்டு சிஸ்டம்குள்ள விதிகளுக்கு உட்பட்டு புத்திசாலித்தனமா விளையாடுறவங்க மிகப்பெரிய லாபத்தை அடையறாங்க. ஆனா பலரால அப்படி விளையாட முடியறதில்ல. ஏன், நான் கூட கேட்கணும்னு நினைச்சேன். பேங்க்ஸ் நாம தப்பு பண்ணாதான் லாபம் அடைவாங்க அப்படின்னா இந்த சிஸ்டமே நமக்கு எதிரா தானே வடிவமைக்கப்பட்டிருக்கு. அப்புறம் ஏன் நம்ம இதை பயன்படுத்தணும்? சிஸ்டம் அவங்க லாபத்துக்காக உருவாக்கப்பட்டிருந்தாலும் விதிகளுக்குள்ள நாம புத்திசாலித்தனமா விளையாடுனா எந்த கட்டணமும் இல்லாம அவங்களோட சலுகைகளை நாம இலவசமா அனுபவிக்க முடியும். ஆனா மக்கள் ஏன் தப்பு பண்றாங்க தெரியுமா? ஏன் தப்பு பண்றாங்க? ஏன்னா பிளாஸ்டிக் கட்டைய தேய்க்கும் போது நம்ம மூளை நம்மளையே ஏமாத்துது. இத பிஹேவியரல் எக்கனாமிக்ஸ் துறையில பெயின் ஆஃப் பேயிங் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது பணத்தை செலவழிப்பதன் வலி. ஓ, நீங்க அந்த நரம்பியல் காரணத்தை பத்தி சொல்றீங்களா? இதை நான் ஒரு நிஜ வாழ்க்கை உதாரணத்தோட பொருத்தி பாக்குறேன். நீங்களே கற்பனை செய்து பாருங்களேன். சொல்லுங்க. நீங்க ஒரு பெரிய மாலுக்கு போறீங்க. அங்கே ஒரு 80,000 ரூபாய் மதிப்புள்ள ஒரு ஸ்மார்ட் வாட்ச் உங்க கண்ணுல படுது. அந்த 80,000 ரூபாயை நீங்க 500 ரூபாய் நோட்டுகளா உங்க பர்ஸ்ல இருந்து எண்ணி கொடுக்கணும்னா அந்த இடத்துல நீங்க கண்டிப்பா தயங்குவீங்க. நிச்சயமா தயங்குவோம், மனசு வலிக்கும். ஆமா, 80,000 ரூபாயா, இது நமக்கு தேவையா அப்படின்னு உங்க மூளை 1000 கேள்விகளை கேட்கும். ஒருவேளை நீங்க அந்த வாட்சை வாங்காமலே திரும்பி வர வாய்ப்பு ரொம்ப அதிகம். கரெக்ட். ஆனா உங்க போனை எடுத்து NFC-ல ஒரு டேப் செஞ்சா 0 வினாடிகள்ல அந்த வாட்ச் உங்களுடையதாகி விடுது. அந்த இடத்துல உங்களுக்கு பணத்தை இழக்கிறோம் அப்படிங்கிற உணர்வே இருக்கிறது இல்லையே. ஏன்? ஏன்னா மனித மூளை பரிணாம வளர்ச்சியின் அடிப்படையில கண்ணுக்கு தெரியிற உறுதியான இழப்புகளை, அதாவது டான்ஜிபிள் லாஸ தவிர்க்கிற விதமா தான் வடிவமைக்கப்பட்டிருக்கு. நீங்க கேஷ் பணத்தை எண்ணி கொடுக்கும்போது உங்க மூளையில உள்ள இன்சுலா அப்படிங்கிற பகுதி தூண்டப்படுது. இந்த இன்சுலா அப்படிங்கிறது வலியை உணரக்கூடிய ஒரு நரம்பியல் மையம். ஓ, அப்ப நிஜமாவே மூளைக்கு வலிக்குமா? ஆமா, உடல் ரீதியா ஒரு அடிப்பட்ட என்ன வலி இருக்குமோ அதே போன்ற ஒரு நரம்பியல் வலிய பணத்தை இழக்கும் போதும் மனித மூளை உணருது. இததான் லாஸ் அவர்ஷன் அப்படின்னு சொல்வோம். அப்ப கார்டு யூஸ் பண்ணும்போது ஒரு பிளாஸ்டிக் கட்டையையோ அல்லது டிஜிட்டல் பேமெண்ட்டையோ பயன்படுத்தும் போது பணம் அப்படிங்கிறது ஒரு அருவமான, அதாவது ஆப்ஸ்ட்ராக்ட் விஷயமா மாறிடுது. இன்சுலா தூண்டப்படுறது இல்ல. அதாவது இப்ப கேசினோக்கள்ல நிஜ பணத்துக்கு பதிலா பிளாஸ்டிக் சிப்ஸை பயன்படுத்துற மாதிரி பணத்தை காயின்ஸா பார்க்கும்போது அதை இழக்கிறோங்கிற உணர்வு குறைஞ்சு செலவு செய்யற வேகம் அதிகரிக்குது. அதேதான். கார்டை ஸ்வைப் செய்யும் போது அந்த வலி மூளைக்கு தெரியறது இல்ல. அதே சமயம் புதிய பொருளை வாங்கின சந்தோஷத்துல டோபமைன் அளவு மூளையில எகிரிடுது. அப்போ வலி இல்லாம ஒரு சந்தோஷம் கிடைக்குது. கரெக்ட். வலி இல்லாம ஒரு இன்பம் கிடைச்சா மனித மூளை அதை திரும்ப திரும்ப செய்ய தூண்டும். இதத்தான் பேங்க்ஸ் தங்களுக்கு சாதகமா பயன்படுத்துறாங்க. இப்ப புரியுது. இந்த இடத்துல பேங்க்ஸ் வீசுற இன்னொரு மிகப்பெரிய வலை பத்தி நம்ம பேசியாகணும். அதுதான் அந்த நோ காஸ்ட் EMI அல்லது ஜீரோ இன்ட்ரெஸ்ட் EMI. ஆமா, அது ரொம்ப முக்கியமான டாபிக். இன்னைக்கே வாங்குங்க, வட்டியே இல்ல, மாசம் வெறும் 5,000 ரூபாய் கட்டினா போதும் அப்படின்னு அவங்க சொல்லும் போது நம்ம மூளை தானாவே ஒரு கணக்கு போட ஆரம்பிச்சிடுது. பரவாயில்லையே, ஒரேடியா 80,000 கட்ட தேவையில்லையே அப்படின்னு தோண வைக்குது. உண்மைதான். உண்மையில இந்த நோ காஸ்ட் EMIக்கு பின்னாடி இருக்கிற தந்திரம் என்ன? வட்டியே இல்லனா அங்க எப்படி அவங்களுக்கு லாபம் வருது? நோ காஸ்ட் EMI அப்படிங்கிறது ஒரு மிகச்சிறந்த உளவியல் தந்திரம். உண்மையில அங்க வட்டி இருக்கு. வட்டி இருக்கா? எப்படி? ஆமா, ஆனா அந்த வட்டி தொகைய பொருளை தயாரிக்கிற நிறுவனமோ அல்லது விற்பனையாளரோ தங்களோட லாபத்திலிருந்து ஒரு டிஸ்கவுண்டாக பேங்குக்கு கொடுத்துருவாங்க. உங்களுக்கு வட்டி இல்லாதது போல தெரியும். ஓஹோ, அப்போ இதுல எனக்கு என்ன நஷ்டம்? இதோட உண்மையான ஆபத்து எங்க இருக்கு தெரியுமா? இது உங்களுடைய பட்ஜெட் எல்லைய, அதாவது பட்ஜெட் பேரியரை உடைக்குது. எப்படி உடைக்குது? இப்போ நீங்க 40,000 ரூபாய்க்கு ஒரு டிவி வாங்கலான்னு கடைக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்க. அங்கே போனா மாசம் 3,000 தானே அப்படிங்கிற கணக்கு காட்டி உங்களை 1,00,000 ரூபாய்க்கு டிவி வாங்க வச்சிடுவாங்க. ஆமா, நிறைய பேருக்கு இது நடக்குது. இதுதான் அந்த தந்திரம். உங்களுக்கு தேவையில்லாத, உங்களால வாங்க முடியாத ஒரு பொருளை உங்களுக்கு எட்டக்கூடிய தூரத்துல இருக்கிற மாதிரி காட்டுறது. அதனால நீங்க அதிகமா செலவு பண்றீங்க.
அருமையான விளக்கம். நம்ம மூளையே நமக்கு எதிரா வேலை செய்யும்போது சாமானியர்கள் என்னென்ன தவறுகளை செய்யறாங்க அப்படின்னு நம்ம கண்டிப்பா அலசியாகணும். இதுல எனக்கு ரொம்ப ஆச்சரியம் அளித்த ஒரு விஷயம் இந்த மினிமம் டியூ அப்படிங்கிற வலை. ஓ, அது ஒரு பெரிய பிளாக் ஹோல் மாதிரி. ஆமா, ஒவ்வொரு முறை கிரெடிட் கார்டு பில் வரும்போதும் கீழே பெருசா மினிமம் டியூ அப்படின்னு ஒரு சின்ன தொகையை போட்டிருப்பாங்க. 1,00,000 ரூபாய் பில்லுக்கு வெறும் 5,000 ரூபாயை கட்டினா போதும் அப்படிங்கிற மாதிரி அது இருக்கும். இது பேங்க் நமக்கு செய்யற ஹெல்ப் அப்படின்னு நினைச்சு அந்த 5,000 மட்டும் கட்டுறாங்க. ஆனா இது எப்படி ஒருத்தரை மீள முடியாத கடனாளியா மாத்துது அப்படிங்கறதன் பின்னாடி உள்ள கணிதத்தை நீங்க கொஞ்சம் விளக்கணும். கண்டிப்பா. இது சாமானியர்கள் செய்யற மிக மிக ஆபத்தான ஒரு தவறு. அந்த மினிமம் டியூ தொகையை மட்டும் நீங்க கட்டிட்டா பேங்க் உங்ககிட்ட லேட் ஃபீஸ் வசூலிக்காது, உங்களை டிஃபால்டர் அப்படின்னு சொல்லாது. அது நல்ல விஷயம் தானே. பாக்க அப்படி தோணும். ஆனா இங்கதான் அந்த மிகப்பெரிய கண்ணிவெடி இருக்கு. நீங்க அந்த குறைந்தபட்ச தொகையை மட்டும் கட்டிய மறுகணமே உங்களுக்கு வழங்கப்பட்டிருந்த வட்டி இல்லாத சலுகை நாட்கள், அதாவது கிரேஸ் பீரியட், முழுமையா ரத்து செய்யப்பட்டுவிடும். கொஞ்சம் புரியும்படி சொல்லுங்களேன். அதாவது மீதமுள்ள 99,000 ரூபாய்க்கு வட்டி போடுவாங்க அப்படிதானே? இல்ல, அதுதான் பலரும் நினைக்கிற தப்பு. மீதமுள்ள தொகையை விட பெரிய ஆபத்து என்னவென்றால், இனிமேல் நீங்க உங்க கார்டை பயன்படுத்தி வாங்குற ஒவ்வொரு புதிய பொருளுக்கும் நீங்க வாங்கின முத நாள்ல இருந்தே வட்டி கணக்கிடப்படும். ஓ மை காட், நிஜமாவா? ஆமா. அதாவது நான் 1,00,000 ரூபாயில 5,000 ரூபாய் மினிமம் டியூ கட்டிட்டு அடுத்த நாள் ஒரு காஃபி ஷாப்புக்கு போய் 200 ரூபாய்க்கு ஒரு காஃபி குடிச்சான், அந்த 200 ரூபாய்க்கும் அன்னைக்கு தேதியில இருந்தே வட்டி மீட்டர்ல ஓட ஆரம்பிச்சிடுமா? ரொம்ப சரியா சொன்னீங்க. அது மட்டும் இல்ல, கிரெடிட் கார்டோட வட்டி அப்படிங்கிறது சாதாரண வட்டி கிடையாது. அது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், அதாவது கூட்டு வட்டி. அப்படியா? எவ்வளவு % போடுவாங்க? மாசம் 3% முதல் 4% வரை வட்டி போடுவாங்க. இத வருஷத்துக்கு கணக்கிட்டா கிட்டத்தட்ட 40% 45% வரை வரும். 45%? ஆமா. உலகத்திலேயே இவ்ளோ பெரிய வட்டி விகிதம் வேற எந்த கடனுக்கும் கிடையாது. இந்த 40% வட்டிக்கு வட்டி போடுற சூழல்ல ஒரு முறை நீங்க சிக்கிட்டீங்கன்னா, அந்த சின்ன மினிமம் டியூ தொகை காலப்போக்குல ஒரு மலையளவு கடனா மாறி உங்க கழுத்தை நெரிக்க ஆரம்பிச்சிரும். அப்பா, கேட்கவே பயமா இருக்கு. அப்படி என்றால் இந்த வலையிலிருந்து பணத்தாரங்க மட்டும் எப்படி தப்பிக்கிறாங்க? அவங்களுடைய தந்திரம் என்ன? அவங்க தந்திரம் ரொம்ப சிம்பிள். நான் ஒரு விஷயத்தை கவனிச்சிருக்கேன். ரொம்பவும் வசதியானவங்க யாருமே டெபிட் கார்டுகளை பயன்படுத்துறது இல்ல. அவங்க எப்போதுமே கிரெடிட் கார்டை தான் யூஸ் பண்றாங்க. கரெக்டா கவனிச்சிருக்கீங்க. ஆரம்பத்துல எனக்கு இது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஏன் இவ்வளவு பணம் வச்சிருக்கவங்க கடனுக்கு பொருள் வாங்கணும் அப்படின்னு யோசிச்சேன். ஆனா இது கடனே அல்ல, இது ஒரு மிகப்பெரிய கேஷ் ஃப்ளோ ஆர்பிட்ரேஜ், அதாவது பணப்புழக்க உத்தி. அப்படிதானே? மிக துல்லியமா புரிஞ்சுக்கிட்டீங்க. பணக்காரங்க எப்போதுமே கிரெடிட் கார்டை ஒரு கூடுதல் வருமானமாகவோ அல்லது அவசர கடனாகவோ பாக்குறதில்ல. அத வெறும் ஒரு ஃபைனான்சியல் டூல், அதாவது பண பரிமாற்ற கருவியா மட்டுமே பாக்குறாங்க. தங்க கிட்ட ஏற்கனவே இருக்கிற பணத்தை செலவழிக்க ஒரு பாலமா கார்டை பயன்படுத்துறாங்களே தவிர தங்கிட்ட இல்லாத பணத்தை செலவழிக்க அல்ல. சூப்பர். இதை நான் இப்படி புரிஞ்சுக்கிறேன். ஒரு செல்வந்தரோட பேங்க் அக்கவுண்ட்ல 1,00,000 ரூபாய் இருக்கு. அவர் அதை அப்படியே ஒரு ஹை ஈல்டு சேவிங்ஸ் அக்கவுண்ட்லயோ அல்லது லிக்விட் மியூச்சுவல் ஃபண்ட்லயும் போட்டு விடுறார். கரெக்ட். அது அவருக்கு மாசம் 7% வட்டியை ஈட்டி கொடுக்குது. அதே சமயம் அவர் தன்னோட தினசரி செலவுகளுக்கு பேங்கோட கிரெடிட் கார்டை பயன்படுத்துறார். பேங்கோட பணத்தை 45 நாட்களுக்கு ஓசிக்கு, அதாவது இலவசமா பயன்படுத்துறார். ஆமா. 45வது நாள் தன் முழு பில்லையும் கட்டிடுறார். இதுல அவருக்கு 3 லாபங்கள். 1, தன் சொந்த பணம் 45 நாள் வட்டியை சம்பாதிக்குது. 2, கார்டை பயன்படுத்தியதற்காக ரிவார்டு பாயிண்ட்ஸ் கிடைக்குது. 3, பேங்கோட பணத்தை இலவசமா பயன்படுத்திட்டார். இது ஒரு அட்டகாசமான மூளைக்காரத்தனமான உத்தி இல்லையா? ரொம்ப அழகா சம்மரைஸ் பண்ணீங்க. அதுதான் பணக்காரங்களோட பழக்கம். அவங்க ஒருபோதும் 1 ரூபாய் கூட வட்டி கட்ட வேண்டிய நிலைக்கு செல்லவே மாட்டாங்க. பில் தொகைய முழுமையா கட்டிடுவாங்க. அதே போல கிரெடிட் யூட்டிலைசேஷன் ரேஷியோவை மிக குறைவா வச்சிருப்பாங்க. அதாவது தங்களுக்கு கொடுக்கப்பட்ட லிமிட்ல 30%க்கும் குறைவா தான் செலவு செய்வாங்க. அதனால என்ன லாபம்? இது அவங்களுடைய சிபில் ஸ்கோரை தாறுமாறா உயர்த்தும். பின்னாடி அவங்க ஒரு பெரிய பிசினஸ் லோன் அல்லது ஹோம் லோன் வாங்க போகும்போது மிக குறைந்த வட்டியில அவங்களுக்கு பணம் கிடைக்கும். இப்படி பேங்கோட சிஸ்டத்தை தங்களுக்கு சாதகமா அவங்க வளைக்கிறாங்க. சிஸ்டத்துக்குள்ள இருந்து கொண்டே சிஸ்டத்தை வீழ்த்துவது போல இருக்குது. சரி, கார்டுல இவ்ளோ ஆபத்துகளும் இருக்கு, அதே சமயம் லாபங்களும் இருக்கு அப்படிங்கறது ரொம்ப தெளிவா பார்த்துட்டோம். ஆமா. நான் இதை எப்படி பார்க்கறேன்னா, கிரெடிட் கார்டு அப்படிங்கிறது ஒரு கார்ல இருக்கிற பவர் ஸ்டீரிங் மாதிரி. பவர் ஸ்டீரிங் இருக்கிற காரை ஓட்டுறது மிக மிக சுலபம். வண்டி எந்த சிரமமும் இல்லாம வழுக்கிக்கிட்டு போகும். கரெக்டான உதாரணம். வண்டியோட எடை நமக்கு தெரியாது, அது ஒரு சுகமான பயணம்.
ஆனா அதே சுகத்துல நீங்க கட்டுப்பாட்டை இழந்து ஸ்டியரிங்ல இருந்து கையை இழுத்தா வண்டி எவ்வளவு வேகமா போகுதோ அவ்வளவு வேகமா போய் மோதும். விபத்து மிக கொடூரமா இருக்கும். உண்மைதான். கிரெடிட் கார்டும் அப்படிதான். செலவு செய்யற வழிய மறைச்சு ஒரு சுகமான பயணத்தை தரும். ஆனா பட்ஜெட் அப்படிங்கிற கட்டுப்பாடு மீறப்பட்டால் கடன் அப்படிங்கிற விபத்து தவிர்க்க முடியாதது. என்ன ஒரு அற்புதமான ஒப்பீடு. இதை விட தெளிவா இதை விளக்க முடியாது. பவர் ஸ்டியரிங் எப்படி ஒரு டெக்னாலஜியோ அப்படித்தான் காடும். அது உங்களை பணக்காரனாவும் ஆக்காது, ஏழையாவும் ஆக்காது. அது வெறும் ஒரு கருவி. உங்கள் நிதி வாழ்க்கையை தீர்மானிக்கிறது உங்கள் பழக்க வழக்கங்கள், அதாவது ஹேபிட்ஸ் மட்டுமே. ரொம்ப அழகா சொன்னீங்க. அப்படி என்றால் இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற ஒரு நேயரா நீங்க இந்த கார்டை வாங்கணுமா வேண்டாமாங்கிற கேள்விக்கு நம்ம வருவோம். எக்ஸ்பர்ட், உங்களுடைய ஃபைனல் வேர்டிக்ட் என்ன? யார் இதை வாங்கலாம், யார் இதுல இருந்து ஓடிவிட வேண்டும்? எதை பார்த்தாலும் உடனே வாங்கணும்னு நினைக்கிற இம்பல்ஸ் ஷாப்பிங் பழக்கம் உள்ளவங்க, ஏற்கனவே நிறைய கடன் சுமையில இருக்கிறவங்க, தங்களோட வரவு செலவுகளை சரியா நிர்வகிக்க தெரியாதவங்க இதுல இருந்து ரொம்ப தூரம் தள்ளி இருக்கிறது நல்லது. அப்புறம் அந்த மினிமம் டியூ கட்டுறவங்க. ஆமா, மினிமம் டியூ கட்டினா போதும்னு நினைக்கிறவங்களும் இதுல இருந்து முற்றிலுமா விலகி நிற்பதே நல்லது. அப்போ யாருக்கு தான் இது தேவை? நிலையான வருமானம் இருக்கிறவங்க, கரார பட்ஜெட் போடுற பழக்கம் உள்ளவங்க, இமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்சவங்க, அப்புறம் ஒவ்வொரு மாசமும் முழு பில்லையும் தவறாம கட்டுற திறன் கொண்டவங்க மட்டுமே இதை வாங்கணும். அப்படி வாங்கினா இது உங்களுடைய பணப்பைய பாதுகாக்கிற ஒரு அரணாக இருக்கும். உண்மையாவே இது ஒரு சிறப்பான மூளையை திறக்கிற அலசல். இந்த செஷனை முடிக்கிறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு புதிய கோணத்தை முன்வைக்க விரும்புறேன். கண்டிப்பா சொல்லுங்க. அடுத்த முறை நீங்க ஒரு கடையில அல்லது ஆன்லைன்ல கார்டை ஸ்வைப் செய்யும் போது ஒரே ஒரு நிமிஷம் தயங்கி உங்களுக்கு நீங்களே ஒரு கேள்வி கேட்டுக்கோங்க. நீங்க ஒரு புத்திசாலித்தனமான கன்சியூமரா உங்களுடைய லாபத்துக்காக இந்த கார்டை பயன்படுத்துறீங்களா, அல்லது உங்களுடைய மூளையோட பலவீனத்தை பயன்படுத்தி பேங்க் தன் லாபத்தை ஏத்திக்குதா? நீங்க விளையாடுறீங்களா அல்லது உங்களை வச்சு அவங்க விளையாடுறாங்களா? ரொம்ப அருமையான கேள்வி. இந்த கேள்விக்கான விடை உங்ககிட்டயே தான் இருக்கு. உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இந்த பிரத்யேகமான ஆழமான அலசல்ல எங்களோடு பயணித்ததற்கு ரொம்ப நன்றி. பணத்தோட உளவியலை புரிஞ்சுக்குவோம், புத்திசாலித்தனமா பயணிப்போம். மீண்டும் அடுத்த தேடல்ல சந்திப்போம்.